ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த இமெயில் ரைட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமெயில்னால் என்னென்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமெயில் என்னென்னலாம் இருக்குது, இமெயில் இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், ஸோ எப்படிலாம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எழுதலாம், ஒரு சாம்பிள் இமெயிலும் நான் கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இமெயிலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட், greetings, பாடி ஆஃப் த இமெயில், அதாவது நம்ம எழுத போகிற அந்த கான்டென்ட், க்ளோசிங் சென்டென்ஸ், சிக்னேச்சர் ஆர் சைன் ஆஃப். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமெயில் கம்போஸ் பண்ணணுன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா? இப்போ ஜிமெயிலில் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரமில் நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். 2 நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுவீங்க. சிசி அப்படின்னா கார்பன் காப்பி, அதாவது நீங்கள் அந்த காப்பி இந்த 2ன்ற இமெயில் பிளேஸில் டைப் பண்ணியிருக்க பர்சனை தவிர, ஓகே, நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்கள தவிர வேறு யாருக்காச்சும் இந்த இமெயிலோட காப்பி சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை இந்த சிசின்ற இடத்துல டைப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிசிசினா என்னென்னா பிளைண்ட் கார்பன் காப்பி, அதாவது நீங்கள் காப்பி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் அனுப்புகிற பர்சன்ஸ்க்குலாம் தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த பிசிசியில் டைப் பண்ணிங்கன்னா யாருக்கும் தெரியாது, நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இமெயில் அனுப்புன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது, ஸோ இதுதான் இந்த இமெயிலில் இருக்க அந்த ஃப்ரம் டு சிசி பிசி இதுக்கான விஷயங்கள்லாம். ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற விஷயங்களை நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத முன்னாடியே சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன, என்னெல்லாம் எழுதணும், எப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்றதெல்லாம் இப்போ பார்ப்போம். சப்ஜெக்ட்னா அது இமெயிலோட டைட்டில் மாதிரி. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அந்த இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்றது சப்ஜெக்ட் மூலமாக தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் போடாமல் விடுறதும் ரொம்ப காமனான சப்ஜெக்டாக கொடுக்குறதும் உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணாமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ காமனான சப்ஜெக்ட்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூமே அனுப்புகிறீங்க, ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமே அனுப்புகிறீங்க. ஸோ உங்கள் சப்ஜெக்டில் வெறும் ரெஸ்யூமே அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான இமெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ உங்களோட இமெயிலை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கரெக்டாக? ரொம்ப காமனான சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்டும் உங்களோட பாடி ஆஃப் த இமெயில் இருக்க ஃபர்ஸ்ட் லைனும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபோன்லேயே எடுத்து பாருங்கள், உங்களோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பார்த்து தான் ரிசீவர் வந்து, அதாவது நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வேணாமா டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவே ரொம்ப போரிங்காக இருந்தது, ரொம்ப காமனாக இருந்தது, இல்லை ஸ்பேம் இமெயில் மாதிரி இருந்தது அப்படின்னா அதை ஓப்பனே பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் வந்து டு த பாயிண்ட், ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும். சரியா? ஸோ என்ன மாதிரிலாம் சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரோஹன் செமிகோலன் லீவ் ரெக்வஸ்ட். இந்த மெயிலில் பார்த்தோன்னே தெரியும் ரோஹன் லீவ் போல இருக்குது, ரோஹனோட லீவ் ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு. கரெக்டாக? இல்லை லீவ் ரெக்வஸ்ட் செமிகோலன் உங்கள் பேர் அப்படி கூட போடலாம். அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட் பாருங்கள். பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரியுது இல்லையா? June 7th மீட்டிங் வந்து ரீஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின இமெயில். கரெக்டாக? ரீஸ்கெடியூல்டு செமிகோலன் June 7th மீட்டிங். அடுத்தது அப்பாலஜி, ப்ராஜெக்ட் டிலே. ஸோ ப்ராஜெக்ட் டிலேயாக இருக்குது, அதுக்கு அப்பாலஜி இமெயில். ரிட்டர்ன் ரெக்வெஸ்ட், ஆர்டர் நம்பர். ஸோ இந்த ஆர்டர் நம்பரை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதுக்கான ரெக்வெஸ்ட் இமெயில். அடுத்தது கம்ப்ளைண்ட், பர்ச்சேஸ் டேட். இந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஏதோ ப்ராடக்ட்டு பற்றின கம்ப்ளைண்ட் இமெயில். ரெக்வெஸ்ட், ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க்குக்கு நம்ம இமெயில் அனுப்பும் போது இந்த மாதிரி அனுப்பலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறீங்க ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஏதோ பண்ணுறீங்க. என்ன ரெக்வெஸ்ட் அது? பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ரெக்வெஸ்ட் இமெயில். ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் போடும்போது உங்களோட ரெக்குவயர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த கேட்டகரி, அடுத்து என்ன விஷயம் நம்ம இமெயிலில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ். அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இமெயிலில். இமெயில் நம்ம கான்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போடுற விஷயம். இது ஆல்மோஸ்ட் எல்லோரும் நல்லா தான் பண்ணுவீங்க, ஈஸி தான். டியர் சார் ஆர் மேடம், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், ஹலோ சார் ஆர் மேடம். ஸோ நீங்கள் இப்போ டீம் லீடாக இருக்கீங்க அப்படின்னா ஹாய் டீம் இந்த மாதிரி சொல்லலாம், இல்லை சிம்பிளி க்ரீட்டிங்ஸ் இந்த மாதிரியும் போட்டு நீங்கள் உங்களோட இமெயிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இமெயிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீட்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ மெயினான விஷயம் பாடி ஆஃப் த இமெயிலுக்கு வரலாம். ஸோ இமெயில்னாவே யாரும் வந்து இப்போ வளன்னு ரொம்ப லென்த்தியாக இருக்கிற இமெயிலாம் நம்ம யாரும் விரும்புறதில்ல, நம்மளும் படிக்க மாட்டோம், கண்டிப்பாக போர் அடிக்கும் நம்மளுக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரிசீவரையும் நம்ம திங்க் பண்ணி நம்ம இமெயில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எடுத்த உடனே நீங்கள் விஷயத்துக்கு தான் நேராக வரணும். ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் இமெயில் டு அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது ரெஸ்யூமே அனுப்புகிறீங்க அந்த மாதிரினா. அப்படி இல்லைனா அடுத்தது, ஐ வுட் லைக் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட் we are having shortage of funds or we are receiving calls from your ends. ஸோ இந்த மாதிரி என்ன கன்சர்னோ அதை நீங்கள் சொல்லிடலாம். இல்லை இதுக்கு பதிலாக இந்த ஃப்ரேஸும் யூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் டு பிரிங் டு யுவர் நோட்டீஸ் தட்
we have received your reports and we will get back to you soon. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். இல்லைனா this is regarding our discussion, இல்லை this is regarding our meeting on 27th April. ஸோ இந்த மாதிரி நீங்கள் விஷயத்தை மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா this is to follow up from the previous email, this is to follow up from the previous meeting. இந்த மாதிரியும் நீங்கள் உங்களோட இமெயிலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம டைரெக்டாக என்ன பாயிண்ட்டுக்கு வரோமோ அதை நம்ம சொல்லிடணும். அதுதான் விஷயம். அடுத்தது க்ளோசிங் சென்டென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி இந்த பாடியை கண்டினியூ பண்ணி என்ன விஷயம் அப்படின்றத சொல்லுவீங்க. லாஸ்ட்டில் நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன், அதில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃப்ரேசஸ். அடுத்தது க்ளோசிங் சென்டென்ஸ் எப்படிலாம் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ பாடி ஆஃப் த இமெயிலில் நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த இமெயில் எழுதுகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது இமெயில். ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம அந்த இமெயில் சொல்லி முடிச்சிட்டோம். இப்போது இந்த இமெயிலை படிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் கடைசியில் முடியும் போது. ஸோ அதுக்காக தான் இந்த க்ளோசிங் சென்டென்சஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் சொல்கிறீங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ. ப்ளீஸ் லெட் மீ நோனா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் லெட் மீ நோ வென் வி கேன் ஹேவ் த மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் எப்போ வச்சுக்கலான்னு எனக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி. இல்லைனா ஐ வுட் லைக் டு ஹியர் யுவர் ஃபீட்பேக் ஆன் த ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் இமெயில் எழுதிட்டீங்க, அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சொல்கிறீங்க, ஃபீட்பேக் சொல்லுங்கள். இமெயில் படிச்சுட்டிங்க இல்லையா? எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போ ஃபீட்பேக் சொல்லுங்கன்ற மாதிரி அவங்களை ரிமைண்ட் பண்ணுறீங்க க்ளோசிங் இமெயிலில். ஓகே, அதுக்காக தான் இந்த சென்டென்ஸ். இல்லைனா ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ சோன் அந்த மாதிரியும் சொல்லலாம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஹியரிங் ஃப்ரம் யூ சோன் அப்படின்னும் சொல்லலாம். இட் would be great if you could give a prompt reply to this email. ஓகே, இந்த இமெயிலுக்கு நீங்கள் கொஞ்சம் குயிக்காக ரிப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறோம். இட் would be great if you could give a prompt reply to this email. I would appreciate the prompt attention to this matter. ஸோ இதான் விஷயம், இந்த கன்சர்ன் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரமாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க க்ளோசிங்கில். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம இமெயில் முடிச்சிட்டோம். அதாவது சப்ஜெக்ட், க்ரீட்டிங்ஸ், பாடி ஆஃப் த இமெயில், க்ளோசிங் எல்லாம் பண்ணிட்டோம். லாஸ்ட்டில் சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூலாம் சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ தேங்க்யூ சொல்லிட்டு யுவர் சின்சியர்லி, யுவர்ஸ் ட்ரூலி, ஸோ இதெல்லாம் சொல்கிறோம். பட் இதெல்லாம் வந்து சிக்னேச்சர் கிடையாது. சிக்னேச்சருக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற லைன்ஸ் என்ன லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? யுவர் சின்சியர்லி, யுவர்ஸ் ட்ரூலி, பெஸ்ட் விஷஸ், ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ கிரேட் மார்னிங் அஹெட், இல்லை ஹாவ் அ கிரேட் டே அஹெட், ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இல்லை சிம்பிளி ரிகார்ட்ஸ் அப்படின்னும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட் ரிகார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தருக்கு இமெயில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம், நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்னவா இருக்கீங்க, என்ன ஆர்கனைசேஷன், அண்ட் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. ஸோ ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் ரெகுலராக டெய்லி ரொட்டீன் இமெயில் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரிகார்ட்ஸ்ன்னு போட்டு உங்கள் நேம் மட்டும் போட்டால் போதும். அண்ட் லாஸ்ட்டில் வந்து உங்களோட டெசிக்னேஷன், உங்களோட ஜாப் டைட்டில் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆல்ரைட். இதுக்கு நடுவில் நம்ம ஏதாவது அட்டாச்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் நம்மளோட இமெயிலில் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹியர் பை ஹவ் அட்டாச்டு த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். இல்லைனா கைண்ட்லி செக் த டாக்குமெண்ட்ஸ் தட் ஐ ஹவ் அட்டாச்ட் இன் திஸ் இமெயில். ஐ ஹவ் அட்டாச்ட் தி டாக்குமெண்ட்ஸ் தட் யூ ஹவ் ஆஸ்க்ட் ஃபார். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அட்டாச்ட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக என்க்ளோஸ்டுன்ற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அட்டாச்ட்னு தான் சொல்லணும். ஸோ இமெயிலில் நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து கைண்ட்லி செக் தி அட்டாச்மெண்ட் தான் சொல்லணும். என்க்ளோஸ்டுன்ற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட சாம்பிள் இமெயிலை பார்ப்போம். இந்த சாம்பிள் இமெயில் எது பற்றினா, ப்ராஜெக்ட் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அப்பாலஜி கேட்குற மாதிரி ஒரு இமெயில். ஸோ பாருங்கள், சப்ஜெக்டில் டிலே இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். டியர் சார், கிரீட்டிங்ஸ். அதுதான் கிரீட்டிங்ஸ். ஓகே. ஸோ பாடி ஆஃப் த இமெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் டு பிரிங் டு யர் நோட்டீஸ் தட் த ப்ராஜெக்ட் இஸ் கெட்டிங் டிலேட் ஃபார் சம் அன்எக்ஸ்பெக்டட் ரீசன்ஸ். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த டிலே. ஸோ ஏதோ எதிர்பாராத காரணத்தினால ப்ராஜெக்ட் டிலே ஆகுது. ஸோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எலாபரேட் பண்ணுறீங்க என்ன அந்த எதிர்பாராத ரீசன்ஸ். ஸோ எப்படி டிலே ஆகுது, எப்போ முடியும், இதெல்லாம் நீங்கள் ஒரு 6 to 7 லைன்ஸ்குள்ளே நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதி முடிச்சிடணும். ஓகே, பார்ப்போம். Due to the unforeseen flood last week and the power shutdown, the employees were not able to complete their tasks on time. The work that was expected to be over in 2 days will now take 5 days. The project will be over by the 27th of September, that is Tuesday. I assure you this will not recur next time. I apologize for the delay caused. ஆல்ரைட். ஸோ எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க. என்ன ரீசன், எவ்வளோ நாள் முடிய வேண்டியது எவ்வளோ நாள் ஆகுது, என்னைக்கு கரெக்டாக முடியும், அண்ட் அப்பாலஜி. ஓகே, இட் இஸ் டு ஃபார்மல் அட் த சேம் டைம் வெரி பொலைட் அண்ட் டு த பாயிண்ட். ஆல்ரைட். ஸோ அடுத்தது
தேங்க் யூ அண்ட் ரிகார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், ஜாப் டைட்டில் அண்ட் நம்மளோட ஆர்கனைசேஷனோட நேம் எழுதியிருக்கோம். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் இமெயில் ஷுட் பி. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இமெயில் எழுதுறது அப்படின்ற பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சாம்பிள் வரைக்கும் பார்த்தோம். இந்த வீக்கில் வரப்போகிற அடுத்த 2 வீடியோஸும் இமெயில் ரைட்டிங் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் இமெயில் ரைட்டிங் வேணும், சாம்பிள் இமெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட். Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video. Till then, take care and bye.